أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما فاذكروني أذكركم. நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதியோட அல்லாஹுவால நம்ம நினைவு கூறப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இந்த அமர்வை ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஆல இம்ரானுடைய 185வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, அன்றியும் உங்கள் செயல்களுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுப்பதெல்லாம் மறுமை நாளில்தான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வதுகுலில் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் புகுத்த பெறுகிறாரோ அவர்தான் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இவ்வுலக வாழ்க்கை பொறுத்தவரை அது ஏமாற்றும் அற்ப இன்ப பொருளே அன்றி வேறில்லை அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். மரணம் உங்களுக்கு வரதான் போகுது. மரணிச்சிட்டதால அது வரைக்கும் நீங்க உலகத்துல நல்லா வாழ்ந்ததால நீங்க வெற்றியாளர்கள் ஆயிட மாட்டீங்க. மறுமையில உங்களுக்கான நன்மை தீமைகள் விசாரிக்கப்படும். அந்த விசாரணையில யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு பக்கத்துல இருக்காங்களோ அந்த மனிதர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு தன்னுடைய திருமறை குர்ஆன்ல எடுத்துரைக்கிறான். அப்போ நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்ட இந்த மாதத்துல நரகத்திலிருந்து நம்மளை விடுதலை செஞ்சுக்கிற, நரகத்திலிருந்து நம்மளை தூரமாக்கி கொள்ற மனிதர்களா நம்ம மாறல அப்படின்னா வேற எந்த மாதத்துல இந்த நபர்களா நம்ம மாற முடியும்? நரகம் அடைக்கப்பட்ட மாதத்திலேயே நம்மளால நரகத்தை விட்டு தூரமாக்கிக்க முடியல அப்படின்னா மீதி மாதங்கள்ல எல்லாம் நரகமும் ஷைத்தானும் ரொம்ப சுதந்திரமா இருக்க போற நேரத்துல நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்க போறோம்? ஒரு நரகம் எப்படிப்பட்டது, அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பு பெறணும், அதை விட்டு நம்ம எந்த அளவு தூரமா போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்தலுக்காக தான் இந்த தலைப்பை நம்ம தேர்வு செஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். தஹிக்கும் உண்மை ஜஹன்னம் அப்படிங்கிற இந்த தலைப்பு. இது வரைக்கும் இந்த தலைப்புல நம்ம என்னென்ன செய்தி பார்த்துட்டு வந்தோம்? சாட் பாக்ஸ்ல யாராவது போடுறீங்களா? இது வரைக்கும் இந்த தலைப்புல என்ன பார்த்தோம்? முதல் நாள் என்ன பார்த்தோம்? நரகத்தை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்? அல்லாஹுடைய அன்பும் அருளும் கொட்டி கிடக்கும் போது அல்லாஹ் நான் இப்படிலாம் மன்னிக்கிறேன்னு சொல்லும் போது, நான் இப்படிலாம் அன்பளிப்புகளை வழங்குறேன் ரஹ்மான் சொல்லும் போது ஏன் அல்லாஹுடைய கோபம் தரக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்? அல்லாஹுடைய தண்டனையை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முதல் நாள் வகுப்புல பார்த்தோம். ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஜஹன்னம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான தேவை என்ன? ஏதாவது ஒரே ஒரு தேவை மட்டும் யாராவது ஒருத்தர் சாட் பாக்ஸ்ல போட்டா கூட ஓகே. ஜஹன்னம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான தேவை என்ன? பாவம் செய்யாமல் இருக்க. ஓகே. அப்போ ஏதோ ஒரு காரணம் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு தானே. நரகத்தை ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி சொர்க்கத்துடைய வர்ணனைகளை கேட்டு கடந்து போனோமோ அதே போல நரகத்தையும் நம்ம ஒரு அச்சம் தரக்கூடிய விஷயமா வெறும் செய்தியா மட்டும் கேட்டுட்டு போயிடக்கூடாது. அதுல ஏதோ ஒரு தேவை நமக்கு இருக்கு அப்படிங்கிற உணர்தலுக்காக தான் நம்ம முதல்ல ஏன் நரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு அடுத்து என்ன போட்டிருக்கீங்க? அல்லாஹ் கிட்ட இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு நமக்கு வழங்கணும். எது நமக்கு வேண்டாமோ அதுல இருந்து இறைவன் பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம ஜஹன்னம் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்த நாள் என்ன பார்த்தோம்? நேற்றைய வகுப்புல என்ன பார்த்தோம்? ஜஹன்னம் பத்தி இருக்கக்கூடிய பொதுவான செய்திகள், சில பொதுவான கேள்விகளும் அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அதுக்கு என்னெல்லாம் பதில் கொடுக்குறான் அப்படின்னு ஒரு சில பொதுவான விஷயங்களும் அதுக்கான தெளிவையும் போன வகுப்புல நம்ம பார்த்தோம். நரகத்தை அல்லாஹ் எப்ப படைச்சான்? நரகம் எங்க இருக்கு? நரகம் எவ்வளவு நாள் இருக்கும்? அப்படியே இருக்குமா இல்ல அல்லாஹ் கொஞ்ச நாள்ல அழிச்சிருவானா? நரகத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கா இல்ல அல்லாஹ் எத்தனை வாசல்கள் நரகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போன வகுப்புல பார்த்தோம். படித்தரங்கள்லாம் போன வகுப்புல பார்த்தோம். இந்த வகையில இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜஹன்னத்துடைய கடுமைகளை பத்தி பார்க்க போறோம். ஜஹன்னத்துடைய கடுமைகளை பத்தி பார்க்க போறோம். எப்படிலாம் அல்லாஹ் இந்த நரகத்தை தயார்படுத்தி வச்சிருக்கான் தன்னை நிராகரிப்பாளர்கள், தன்னை நிராகரிச்ச நபர்களுக்கும் தன்னுடைய கோபத்தை சம்பாதிச்சு கொண்ட மனிதர்களுக்கும் அல்லாஹ் நரகத்தை எப்படிலாம் தயார்படுத்தி வச்சிருக்கான் அப்படிங்கறதுதான் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாருங்களேன், நம்ம இந்த உலகத்துல எவ்வளோ இதமாவும் சுகமாவும் வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படிதானே?
எந்த ஒரு மனிதனுக்கு இருப்பதற்கு ஒரு வீடு, ஒரு நேரமாவது ஒரு உணவு, குடிப்பதற்கு தண்ணீரும், தன் தலைக்கு மேல ஒரு பாதுகாப்பான ஒரு முகடுள்ள ஒரு வீடும் இருக்கோ, அந்த மனிதன் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பணக்கார மனிதன். நமக்கு அதெல்லாம் அல்லாஹ் வழங்கியிருக்கான் தானே. நல்ல உணவு, நோன்பு நேரத்துல கூட நம்ம நோன்பை விட்டு நம்ம நோன்பு துறந்து வெளியில வரும்போது கூட நல்ல உணவு, இதமான நிறைய தண்ணீர் குடிக்கிறோம். நிம்மதியா நம்மளுடைய வீடுகள்ல நம்ம அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூர்றோம். இப்ப இதெல்லாம் ரஹ்மத் தானே. எந்த பூமியில நம்ம சுகமாவும் இன்பமாவும் ரொம்ப சுதந்திரமாவும் உலா வந்துட்டு இருக்கோமோ, இந்த பூமியை தான் அல்லாஹ் நாளைக்கு நம்மளுடைய நீதிமன்றமா மாத்துவோம். வேற எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு செஞ்சுட்டு வேற இடத்துல நம்ம அல்லாஹ் கிட்ட மாட்டினா கூட, இல்ல பொதுவா இந்த உலகத்துல சொல்றேன், நம்ம வேற ஒரு இடத்துல தவறு பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல வந்து அந்த தவறுக்கு அகப்பட்டா கூட நான் அப்படி செய்யல, நான் இந்த மாதிரி செய்யலன்னு சொல்லலாம். எங்க தவறு செஞ்சோமோ அதே இடத்துல அல்லாஹ் நம்மளை வச்சு விசாரிச்சான் அப்படின்னா, அந்த விசாரணையில இருந்து நம்ம தப்பிக்க முடியுமா? இல்ல நம்ம ரப்பு கிட்ட ஏதாவது மாற்று காரணம் சொல்ல முடியுமா? அப்போ மறுமை அப்படிங்கிற ஒண்ணு நிகழ போகுதுதானே. எந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த பூமியே நாளைக்கு நம்மளுடைய நீதிமன்றமா மாறப்போகுது. இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் ஒன்று கூட்டப்பட்டு அங்க நிறுத்தப்படுவாங்க. அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தியும் நரகத்தை பத்தியும் சொல்லும் போது நிறைய கற்பனைக்குரிய காட்சிகளாதான் அல்லாஹ் வர்ணிப்பான். அதுல உள்ள செய்திகள் எதுவுமே நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்காத செய்திகளா இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய மனசுல இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஓட்டி பாருங்களேன். இந்த பூமியில நம்ம எப்படி வாழ்ந்தோம், இதே பூமியில அல்லாஹ் நாளைக்கு நம்மளை விசாரணைக்காக நிறுத்த போறான். இந்த உலகத்துல தோன்றிய முதல் மனிதர்ல இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எல்லாரும் ஒன்று கூடி இருக்காங்க. நபிமார்கள் இருக்காங்க, ஷஹீதுகள் இருக்காங்க, சஹாபாக்கள் இருக்காங்க, உன்னத அந்தஸ்து பெற்ற மனிதர்கள் இருக்காங்க, அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. யாருக்கெல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வசனங்களை இறக்குனானோ அப்படி வசனங்கள் அன்பளிப்பா பெறப்பட்ட சஹாபாக்கள் இருப்பாங்க. இப்படி எல்லாரும் அந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, தன்னுடைய வானவர்களுக்கு கட்டளையிடுவான். புகாரில வரக்கூடிய நபிமொழி இது. இப்பதான் இந்த பூமியில இருந்த ஒவ்வொரு மனிதரும் நரகத்தை முதல் முறையா கண்ணால பார்க்க போற தருணம். இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை தானே. எல்லாமே செய்திகளா தானே கேட்டுட்டு இருந்தோம். அல்லாஹ் நமக்கு சொன்ன எச்சரிக்கைகளா தானே எல்லாம் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும். இப்ப இப்படிப்பட்ட ஜஹன்னத்தை முதல் முறையா இந்த ஒட்டுமொத்த மனித குலமும் பார்க்க போகுது. எப்படி பார்க்க போகுது? அல்லாஹ் தன்னுடைய வானவர்களுக்கு கட்டளை இடுறான், போங்க, போய் எதை கூட்டிட்டு வாங்க, ஜஹன்னத்தை நீங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற ஒரு கட்டளை. கட்டளை வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டு மனிதர்கள் முன்னாடி நிறுத்தப்படுது. நரகத்தை அல்லாஹ் என்ன செய்வானா, இழுத்துட்டு வர சொல்லுவானா. 70,000 சங்கிலிகளால அதை இழுத்துட்டு வருவாங்க மாணவர்கள். நரகத்தை இழுத்துட்டு வர்றதுக்கு மட்டும் எத்தனை சங்கிலிகள் அல்லாஹ் பயன்படுத்துறான்? 70,000 சங்கிலிகளால நரகத்தை இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அந்த ஒவ்வொரு சங்கிலியையும் 70,000 மலக்குமார்கள் இழுத்துட்டு வராங்க. மொத்தம் 70 செயின் இருக்கு. ஒவ்வொரு செயினையும் இப்ப 70,000 மலக்குமார்கள் இழுத்துட்டு வராங்க. அப்ப அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். மலக்குகளே பிரம்மாண்டமான படைப்பு. அதுல ஒரு செயினை பிடிச்சு இழுத்துட்டு வர்றதுக்கு 70,000 மலக்குகள் அப்படின்னா, அப்ப மொத்தம் அவ்வளவு பிரம்மாண்டமான உருவங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை இழுத்து கொண்டு வந்து மனிதர்களுடைய சபையில நிறுத்துது அப்படின்னா, அந்த நரகம் எவ்வளவு பிரம்மாண்டமானதா இருக்கும். அந்த நரகத்துடைய அந்த செயினுடைய ஒவ்வொரு ஹூக் இருக்கும்ல, ஒரு கிளிப், நரகத்துல மாட்டிதானே அந்த செயினை இழுத்துட்டு வருவாங்க. அந்த ஒவ்வொரு ஹூக்குமே ரொம்ப எடையுள்ளதா இருக்குமா. அந்த ஒவ்வொரு கிளிப்புமே சூடானதா இருக்குமா. நபிசுல்லாசம் சொல்றாங்க, அந்த நரகத்தை இழுத்து வரக்கூடிய அந்த சங்கிலிகளுடைய அந்த முனை பகுதியை கொண்டு போய் நீங்க ஒரு மலை மேல வச்சீங்கன்னா, பிரம்மாண்டமா உயர்ந்து நிக்கக்கூடிய மலை மேல வச்சீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த உலகத்திலே ஒரு பிரம்மாண்டமா பிரமிப்பை ஏற்படுத்துற ஒரு படைப்பு என்ன, இயற்கை என்ன அப்படின்னா அது ஹில் தான், மவுண்டைன்ஸ் தான். அதை நம்மளுக்கு பார்க்கும் போதே நம்மளை விட உயரமா இருக்கும். அப்படியே மனசுல ஒரு மாதிரியான ஒரு அச்சத்தை அதை ஏற்படுத்தும். அப்ப நபிசுல்லாசம் சொல்றாங்க, இந்த ஜஹன்னத்தை இழுத்துட்டு வந்த இந்த ஹூக்க கொண்டு போய் நீங்க ஒரு மலை மேல வச்சீங்க அப்படின்னா, அந்த மலை என்ன செஞ்சிருமா, உருகி ஓடிரும். தண்ணி மாதிரி அப்படியே அது உருகி ஓடக்கூடியதா இருக்கும். அப்படி ஒரு பிரம்மாண்டமா அல்லாஹ் நரகத்தை தயார்படுத்தி வச்சிருக்காங்க. ஏன் அல்லாஹ் இவ்வளவு பிரம்மாண்டமா நரகத்தை தயார்படுத்தியிருக்காங்க? நரகம் முழுக்க முழுக்க யாருடைய கோபம்? அல்லாஹுடைய கோபம். அல்லாஹுடைய அன்பு எப்படி சுவனத்தை அழகாக்கி வச்சிருக்கோ, அதே போல அல்லாஹுடைய கோபம் நரகத்தை ரொம்ப ஆக்ரோஷமா வச்சிருக்கும். அப்ப இழுத்துட்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க.
விசுவாசம் இந்த நரகத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, அதனுடைய ஆழம் ரொம்ப டீப்பா இருக்கும். எதுவும் மேலோட்டமான விஷயம் கிடையாது நரகம். நம்ம நேத்து கூட பார்த்தோம்ல, அதனுடைய ஒவ்வொரு நுழைவாயிலையும் மக்கள் கூட்டம் கூட்டமா இருப்பாங்க. அப்ப கூட்டமா இருக்குன்னா ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியாவா நரகம் அப்படின்னா இல்ல. ரொம்ப ஆழமா இருக்கும். அதனுடைய ஆழமே ரொம்ப டீப்பா போகும் அப்படின்னு சொல்றாங்க சிவா. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை தன்னோட சஹாபாக்களுக்கு மத்தியில உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சப்தம் ஒண்ணு கேக்குது. ஒரு பயங்கரமான ஒரு சப்தம் கேக்குது. எப்படின்னா, ஒரு கிணத்துக்குள்ள ஒரு கல்ல மேல இருந்து போட்டா அது எப்படி கீழே போய் விழுந்து ஒரு எக்கோவோட ஒரு சவுண்ட் எழுப்புமோ, அதே போல ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை எழுப்புது. சத்தத்தை எழுப்பின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது என்ன சப்தம்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு தன்னுடைய தோழர்கள் கிட்ட கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவாங்க அப்படின்னு சொல்லி. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது நரகத்தில் போடப்பட்ட ஒரு கல். நரகத்தில் போடப்பட்ட ஒரு கல். 70 ஆண்டுகளுக்கு முன்பாக அது நரகத்துடைய வாயில போடப்பட்டது. அது இப்பதான் நரகத்துடைய அடிப்பகுதிய போய் அடையுது அப்படின்னு சொல்லி விசுவாசம் சொல்றாங்க. 70 அப்படின்னா கரெக்டா 70 வருஷம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க குரான்லயும் பாத்தீங்கன்னா இந்த 7 மடங்கு, 70 மடங்கு, 700 மடங்கு இந்த மாதிரியான உவமைகளை நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் என்னன்னா கரெக்டா எக்ஸாக்டா 7, 70, 700 அப்படிங்கிறது இல்ல. அல்லாஹ் இந்த 70 அப்படின்னு பயன்படுத்துறது எதுக்காக அப்படின்னா அதிக எண்ணிக்கையை குறிக்கிறது. இவ்வளவுதான் அப்படின்னு எக்ஸாக்டான ஒரு எண்ணிக்கை இல்லாம நிறைய எண்ணிக்கைகளை குறிக்கிறதுக்கு அல்லாஹ் இந்த 7, 70, 700 மடங்கு அதெல்லாம் பயன்படுத்துறான். இது அரபுகளுடைய வழக்கமா இருந்தது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, சில்ற, நூத்தி சில்ற, 100 ரூபாயும் கொஞ்சமும், அது 150 வந்தாலும் அதை நம்ம சில்றன்னு தான் சொல்லுவோம். இது எப்படி வழக்கமோ அதோட அரபுகளுடைய வழக்கம் இது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 70 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுடைய இறைவனால் நரகத்துடைய வாயில போடப்பட்ட நுழைவாயில போடப்பட்ட ஒரு கல் இப்போதான் அதனுடைய அடிப்பகுதியை போய் அடையுது அப்படின்னு சொல்லி. அந்த அடிப்பகுதியை தான் அல்லாஹ் யாருக்காக தயார்படுத்தி வச்சிருக்கான்? முனாஃபிக்குகளுக்காக தயார்படுத்தி வச்சிருக்கான். முனாஃபிக்குகள் யாரு? பொய் பேசுறவங்க, வாக்குறுதிக்கு மாறு செய்யறவங்க, நம்புனா மோசடி செய்யறவங்க. இந்த குணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்குதானே. அல்லாஹ் நம்மள இந்த நரகத்துடைய அடித்தட்டுக்கு போகாம பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் நரகத்தின் பக்கமே நம்மள திரும்ப விடாத மனிதர்களா நம்ம இருக்கணும். நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்ட மனிதர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அளவுக்கு நரகத்தை அல்லாஹ் ஆழமாக தயார்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான படைப்ப மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வரும்போதே நரகம் என்ன செய்யுமா? பெரும் கர்ஜனையோட வருமா. பெரும் கர்ஜனையோட வருமா. தூரத்துல இருந்து நரகம் வரும் பொழுதே தனக்காக தயாரிக்கப்பட்ட மனிதர்கள் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துரும். பார்த்துட்டு என்ன செய்யுமா? வெறும் சத்தமும் ஒரு உருமலும் ஏற்படுத்திட்டே வருமா. இந்த சப்தமும் உருமலுமே அங்க நிக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய மனதிலையும் ஒரு ஒரு பெரிய பீதியை ஏற்படுத்தும். திடீர்னு நம்ம ஒரு ஓப்பனான ஒரு கிரவுண்ட்ல நின்னுட்டு இருக்கோம். எங்க இருந்தோ ஒரு ஃபயர் அலார்ம் கேக்குது. இல்ல ஏதோ ஒரு ஆபத்துக்கான சப்தம் கேக்குது அப்படின்னா, எங்க ஓடுறது, என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியாதுல்ல. ஒரு பதட்டம் இருக்கும்ல. அதே போல நரகம் தன்னுடைய மனிதர்களுக்கு அந்த நாள்ல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துமா? எப்படின்னா, தன்னுடைய முனங்களாலையும், தன்னுடைய கர்ஜனையாலையும். அல்லாஹ் இத பத்தி தன்னுடைய திருமறை குரான்ல 25வது அத்தியாயத்துடைய 12வது வசனத்துல சொல்றான். நரகமானது அவர்களை வெகு தொலைவில் காணும் போதே, அது இழுத்து வந்துட்டு இருக்கும் போது தூரமாவே இப்ப அதுக்கான மனிதர்களை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுமா. அவர்களை வெகு தொலைவில் காணும் போதே அதற்கே உரித்தான கொந்தளிப்பையும் பேரிரைச்சலையும் இம்மனிதர்கள் கேட்பார்கள். நரகம் வரும்போது அமைதியா வர்றதில்லை. யாருக்கும் பயம் ஏற்படுத்தாம அல்லாஹ் ஓரமா இழுத்துட்டு வந்து வைங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அது என்ன செய்யுது? பெரும் கர்ச்சனையும் பேரிரைச்சலையும் ஏற்படுத்திக்கிட்டே வருது. இது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கேட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்மளும் அந்த இடத்துல இருக்கோம், மறுமையில இருக்கோம். இப்ப நரகம் வருது, அந்த சப்தத்தை கேட்கிறோம். நம்ம மனசுல எப்படி இருக்கும்? நம்ம நரகவாசிகளா இல்ல, நம்ம சொர்க்கத்துக்குரிய மனிதர்கள்னாலும் கூட அந்த சப்தம் என்ன செய்யுமா? ஒரு விதமான பீதியையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தும். நரகம் வந்த உடனே என்ன செய்யுமா? தனக்கான மக்களை அடையாளம் காண்றது. இவங்க எல்லாம் தான் எனக்குள்ள வரப்போறாங்க. இவங்க எல்லாத்தையும் தான் அல்லாஹ் எனக்காக தயார்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அடையாளம் காண்றது. அந்த அடையாளம் காண்றதோட மட்டுமல்லாம நரகம் பேசுமா. நரகம் என்ன செய்யுமா?
பேசுமா மறுமை நாள்ல. திருமதியில வரக்கூடிய நபிமொழி இது. நரகத்திலிருந்து வெளியில வரக்கூடிய அந்த ஜுவாலை, மேல ஒரு நெருப்பு வருதுல, ஒரு புகை மாதிரி மேலாப்புல ஃபிளேம் வருதுல்ல, அது அப்படியே நரகத்திலிருந்து வெளியில வரணும். அந்த ஃபிளேம்ல பார்த்தா 2 கண்ணு தெரியும், 2 காது தெரியும், ஒரு நாவு தெரியும் அப்படின்னு சொல்லி விஸ்வாசம் சொல்றாங்க. அப்போ நரகம் 2 கண்ணு தெரியும் அப்படின்னா நரகம் பார்க்கக்கூடியதா இருக்கு. அதுக்கு 2 காது இருந்துச்சு, அப்ப நரகம் கேட்கக்கூடியதா இருக்கு. அதுக்கு ஒரு நாவு இருந்தது, நரகம் பேசக்கூடியதா இருக்கு. அது சொல்லுமா, நான் இங்க வந்துட்டேன், எனக்காக நான் 3 மனிதர்களை தேர்வு செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நரகம் அறிவிப்பு கொடுக்கணும். அறிவிப்பு கொடுத்துட்டு 3 விதமான மக்களை அது தேர்ந்தெடுக்கும். யார் யாரு? இணை வைப்பாளர்களை எடுக்குமா, சிலைகளை உருவாக்கி அதை வடிவமைக்கிற மனிதர்களை எடுக்குமா, 3வது பெருமையோடும் அகங்காரத்தோடும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சே தன்னுடைய வாழ்நாள கழிச்ச மனிதர்களை தேர்வு செய்யுமா நரகம். இப்போ நரகம் இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டப்படுது. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அது பேசவும் செய்யுது, நம்மளை பார்க்கவும் செய்யுது. அதால பேச முடியும், கேட்க முடியும், பார்க்கவும் முடியுது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல 50வது அத்தியாயத்துடைய 30வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், நரகம் பேசும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்களேன். அந்த நாள்ல அல்லாஹ் கேட்பானா, யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலில் முத்தக் நிமிஷம் 50வது அத்தியாயத்துடைய 30வது வசனத்துல அல்லாஹ் நரகத்துக்கிட்ட பேசும்போது கேட்பானா அந்த நாள்ல, உனக்கு நிறைஞ்சிருச்சா, உனக்கு போதுமானதா ஆயிடுச்சா, நீ திருப்தி அடைஞ்சிட்டியா, உனக்கு போதுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். கேட்ட உடனே அது சொல்லுமா, அவ்வளவுதானா அப்படின்னு அல்லாஹ் கிட்ட நரகம் திருப்பி கேட்கும். அவ்வளவுதானா அல்லாஹ், எல்லாத்தையும் அனுப்பிட்டியா, முடிஞ்சிருச்சா, இவ்வளவு மனிதர்கள் தானா அப்படின்னு சொல்லி நரகம் இறைவனிடம் கேட்குமா. இது கேட்கறதுக்குரிய அர்த்தம் என்ன, ஏன் நரகம் இப்படி கேக்குது? ஒட்டுமொத்த மனிதர்கள் இருக்காங்க, விசாரணைக்கான மனிதர்களும் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் மனிதர்களை தூக்கி இப்ப நரகத்துல விசாரணை முடிஞ்சு போட்டுட்டே இருக்கான். அப்ப இடையில அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்ட உடனே இப்ப நரகம் என்ன சொல்லுது, அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட என்ன செய்தான், பேசுதான். இது சொல்றதுக்குரிய காரணம் என்னன்னா, இமாம்கள் சொல்றாங்க, நரகம் 3 விதமா இதை வெளிப்படுத்திருக்கலாம். ஒண்ணு, அதிர்ச்சியை வெளிப்படுத்திருக்கலாம். என்னடா அல்லாஹ், முடிஞ்சிருச்சா, அவ்வளவுதானா, நான் இவ்வளவு வேதனைகளை தயார்படுத்தி வச்சிருந்தேனே, என்னுடைய நெருப்பை இவ்வளவு அடர்த்தியா நான் வளர்த்து வச்சிருந்தேனே, அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா, வேற இல்லையா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில இந்த வார்த்தையை நரகம் பேசி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்க சுத்தி இருக்க மனிதர்கள் எல்லாத்தையும் அது அச்சுறுத்துவதற்காக இந்த வார்த்தையை பேசியிருக்கலாம். அப்ப அவ்வளவுதானா அப்படின்னு நரகம் கேட்டுச்சு அப்படின்னா சுத்தி இருக்க மனிதர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? இவ்வளவு நபர்களை போட்டு இவ்வளவு நபர்களை தனக்கு இரையாக்கிய பின்பும் கூட இந்த நரகத்துடைய வேகம் குறையல அப்படின்னா நம்மளுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் அஞ்சுவான் தானே. இப்ப இந்த அச்சத்தை ஏற்படுத்துறதுக்காக நரகம் என்ன செய்தா, அவ்வளவுதானா அப்படிங்கிற வார்த்தையை தன்னுடைய இறைவனை நோக்கி கேட்குது. அடுத்தது, இது மனிதர்கள் எல்லாத்தையும் கிண்டலா பாக்குறதுக்காக இந்த வார்த்தையை கேட்கு, அவ்வளவுதானா, இவங்களுடைய நிலை அவ்வளவுதானா, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்களே, எல்லாம் ஒன்னே நிராகரிச்சுட்டு இருந்த கூட்டம் இன்னும் நிறைய இருந்துச்சு, அவங்க எல்லாம் எங்க அப்படின்னு மனிதர்களை ஏளனமா பார்த்து இந்த நரகம் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி இப்போ நரகம் வருது, அது அல்லாஹ் கிட்டையும் பேசுது, அங்க ஒன்று கூடி இருக்க மனிதர்கள் கிட்டையும் ஜஹன்னம் பேசுது. அது அமைதியா இருக்க ஏதோ ஒரு வேடிக்கை பொருள் இல்ல, அது அமைதியா கடந்து போகக்கூடிய ஒரு பொருள் இல்ல, அது பேசுது. தன்னுடைய தண்டனைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அது எடுத்துரைக்கும். அடுத்து பாருங்க, நரக நெருப்புடைய தீவிரம் எப்படி இருக்கும், அது கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா இந்த அடியார்கள் இப்ப பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிட்டோம், நம்மள வந்து அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போக போறாங்க. அப்ப நிறைய பேருந்துகள் வருது, வந்து நிக்குது. நம்ம உடனே போய் அந்த பேருந்துல ஏறுவோமா, என்ன பார்ப்போம், எங்க கூட்டமா இருக்கு, சேஃபா இருக்குமா, இந்த இதுல ஏறினா நம்மள கரெக்டா கொண்டு போய் விட்டுருவாங்களா, இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதுனால நம்ம முதல்ல நம்மளுடைய பார்வை போகும். ஒண்ணும் இல்ல, சாதாரணமா வெளியூருக்கு நம்ம பயணம் பண்ண போறோம், போய் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம், அங்க நின்ற உடனே பஸ் வருது, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு 4-5 பஸ் வரும். வர்ற எந்த பஸ்லனாலும் நம்ம ஏறிடுவோமா? பஸ்ஸை ஃபர்ஸ்ட் பார்ப்போம், இது எது நம்மளுக்கு சுகமானதா இருக்கும், எது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், எது சீக்கிரம் போகும், எது நிறைய ஸ்டாப்ல நிக்காது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதானே ஏறுவோம். அப்போ ஒரு பொருள் வந்து நிக்கும் போதே அதை அப்படியே நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், நம்ம பார்வை அதுக்குள்ள போகும்.
அப்ப அப்படி நரகத்துடைய மனிதர்களோ இல்ல ஒட்டுமொத்த மக்களும் அந்த இடத்துல ஒன்று கூடி நிற்கும் போது நரகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் அந்த மனிதர்களுடைய பார்வை நரகத்தை நோக்கி போகும். என்னெல்லாம் இருக்கு, அது எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா பார்ப்பாங்க. அதுல முதலாவது எதை பார்ப்பாங்க அப்படின்னா நரக நெருப்புடைய தீவிரத்தை பார்ப்பாங்க. அது எந்த அளவுக்கு கடுமையானது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஒண்ணும் இல்லை, நரக நெருப்புல இருந்து ஒரே ஒரு துளி, ஒரு சின்ன துண்டு பூமியில விழுந்தா கூட அந்த ஒரு சின்ன துண்டு போதுமா இந்த ஒட்டுமொத்த பூமியையும் அழிச்சு சாம்பலாக்குறது. அல்லாஹ் இதை பத்தி தன்னுடைய திருமறை குரான்ல சூரா தௌபாவுடைய 81வது வசனத்துல சொல்றான். தபூக்குடைய போர்க்களத்துக்கு சில மனிதர்கள் வராம இருந்துக்கிறாங்க. தபூக்குடைய போர்ல என்ன செய்யல, கலந்துக்கல. அதுக்கு என்ன காரணம் பயன்படுத்துறாங்க? சூரியனுடைய வெப்பம் ரொம்ப கடுமையா இருக்கு, நம்ம போக வேணாம் அப்படின்னு இந்த மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனா நரக நெருப்பு இதை விட கடுமையானது அப்படின்னு நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த பூமியில இருக்கிறத விட ஒரு கடுமையா தீவிரமான ஒரு நெருப்பா இருக்கு. இப்ப அந்த அளவுக்கு அது கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னா அல்லாஹ் அதுக்கு எதை எரிபொருளா பயன்படுத்துறான்? இங்க நம்ம வைக்கிற நெருப்புகள்லயே வித்தியாசம் இருக்குதானே. நம்ம ஒரு இலைய போட்டு எரிச்சோம்னா அது ஒரு மாதிரி எரியும், பேப்பர்ல எரிச்சோம்னா அது ஒரு மாதிரி எரியும், மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்பு வச்சோம் அப்படின்னா அது வேற மாதிரி எரியும், பெட்ரோல் ஊத்தி வச்சோம் அப்படின்னா அந்த நெருப்பு வேற மாதிரி இருக்கும். இப்ப இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எரிபொருளுக்கு தகுந்த மாதிரி நெருப்புடைய தன்மை வேறுபடும், அதனுடைய வேகமும் வேறுபடும். அப்ப அப்படி இருக்கும்போது அல்லாஹ் இந்த நரகத்துடைய நெருப்ப கடினமானதுன்னு சொல்றானே, இந்த நரகத்துடைய நெருப்புக்கு அல்லாஹ் எதை எரிபொருளா பயன்படுத்துறாங்க தெரியுமா? சாட் பாக்ஸ்ல யாராவது போடுங்க. நரகத்துடைய நெருப்புக்கான எரிபொருள் எது? கல்லும் மனிதனும். ஓகே, மனிதர். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அல்லாவுக்கு ஏதாவது ஒரு பொருளை எரிக்கிறதுக்கு முதல் எரிபொருள் தேவையா? இறைவன் நரக நெருப்ப உண்டாக்குறதுக்கு அவனுக்கு எரிபொருள்கள் தேவையா? தேவையே இல்லை. அல்லாஹ் இப்படின்னா அது கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்க போகுது. ஆனா அல்லாஹ் எதுக்கு எரிபொருள்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை கொடுக்குறான் அப்படின்னா நமக்கு அந்த தண்டனையுடைய ஆழத்தை பதிய வைக்கிறதுக்காக அல்லாஹ் சொல்றான். தண்டனையுடைய ஆழத்தை பதிய வைக்கிறதுக்காக அல்லாஹ் சொல்றான். இறைவனுக்கு ஒரு விஷயத்த நடத்தி முடிக்கிறதுக்கு எந்த துணையும் எதனுடைய ஆற்றலும் தேவையில்லை. ஒரு எரிபொருளை கொண்டுதான் நரக நெருப்பை உண்டாக்கணும்ன்ற அல்லாஹ்வுடைய ஆட்களுக்கு அவசியமே இல்லாத ஒரு விஷயம். ஆனாலும் அல்லாஹ் இங்க எரிபொருள்னு சொல்றதுக்குரிய காரணம் நமக்கு அதனுடைய சீரியஸ்னஸ புரிய வைக்க, அதனுடைய ஆழத்தை புரிய வைக்க, இங்க வந்துடாதீங்க அப்படின்னு நம்மளை எச்சரிக்கை செய்ய அல்லாஹ் சில விஷயங்களை எரிபொருளா பயன்படுத்துறான். அதுல முதலாவது அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் நரக நெருப்புக்கு எரிபொருளா பயன்படுத்துறான். 72வது அத்தியாயத்துடைய 15வது வசனம். நீங்க வசனம் நம்பர் கூட நோட் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து ரீட் பண்ணி பாருங்களேன். 72வது அத்தியாயத்துடைய 15வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், நரகத்துடைய விறகுகள் யார் தெரியுமா? அக்கிரம் செய்யக்கூடிய மனிதர்கள், அநியாயம் செய்யக்கூடிய மனிதர்கள். இந்த பூமியில யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவங்க எல்லாருமே இந்த நரகத்துடைய எரிபொருள்களா நான் தூக்கி வீசிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றேன். அக்கிரமம்னா எப்படிப்பட்ட அநீதம்? அல்லாஹ்வை வணங்காதது மட்டுமே அநீதம்னு நம்ம நினைச்சுக்கோம். நம்ம மனசுக்குள்ள இயல்பா ஒரு எண்ணம் என்னன்னா நரகம் அப்படிங்கிறது இறை நிராகரிப்பாளர்களுக்கு மட்டும்தான், அவங்க மட்டும்தான் அநியாயம் செஞ்சாங்க, அவங்க மட்டும்தான் போக போறாங்க. ஒரு பூனைக்கு அநீதம் செஞ்ச பெண் நரகத்துக்கு போகலையா? ஒரு பூனைக்கு அநீதம் செஞ்ச ஒரு பெண் நரகத்துக்கு போகலையா? ஒரு வாயில்லாத ஒரு ஜீவன், ஒரு உயிரினம் தானே, ஒரு ஏதோ ஒரு 5 அறிவு உள்ள ஒரு உயிரினம், அதை கட்டி போட்டு உணவு கொடுக்காம அதுக்கு அநியாயம் செஞ்ச காரணத்துக்காக அல்லாஹ் அந்த பெண்ணை நரகத்துடைய விறகா மாத்தலையா? நம்மளுடைய வாழ்க்கையில உயிர் உள்ள, ஆறறிவுள்ள, உணர்வுள்ள எத்தனை மனிதர்களுக்கு நம்ம அநீதம் செய்றோம். வார்த்தைகளால அநீதம் செய்றோம், நம்மளுடைய செயல்களால அநீதம் செய்றோம், பொருள்களால அநீதம் செய்றோம். அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய இந்த நரகத்துடைய எரிபொருள்களா நம்ம மாறினா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் இதுல இருந்து பாதுகாக்கணும். அடுத்த முறை எந்த மனிதனுடைய உரிமையிலையாவது கை வைக்கணும்னு நம்ம நினைக்கும் போது, இல்ல நம்மள அறியாமையே அந்த அநீதத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னாலும் நம்ம மனசுல வரக்கூடிய முதல் எண்ணம் என்னவா இருக்கும்னா அநீதம் செய்யக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ் நரகத்துடைய விறகுகளா பயன்படுத்துறான். நான் என்னுடைய ரப்புக்கு நரகத்துடைய விறகா ஒரு காலமும் ஆயிடக்கூடாது. ஒரு சுவனத்துல ஒரு ஓரத்துல ஒரு சின்ன வீடு கொடுத்து எல்லாம் அலங்கரிக்க மனிதரா கூட நான் இருந்துடணுமே தவிர நரகத்துடைய எரிபொருளா நான் மாறிடக்கூடாது.
ஒரு பூனைக்கு அநீதம் செஞ்ச ஒரு பெண்ணை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிச்சு. ஒரு தாகத்தோட இருந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய ஒரு விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண்ணை அல்லாஹ் சுவனவாசியா மாத்தினான். அப்ப அநீதம் அல்லாஹுடைய பார்வையில எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு பாருங்களேன். நம்ம வேணா இங்க ஒரு அநீதம் செஞ்சுட்டு சப்ப காரணங்கள் சொல்லி அதை நம்ம சப்ப கட்டு கட்டுவாங்கன்னு சொல்றது. இதனாலதான் நான் செஞ்சேன், இப்படிதான் நான் அதை செஞ்சேன், நான் அப்படி உங்களை நினைச்சிட்டேன் அப்படின்னு. ஆனா அதனுடைய விளைவு எவ்வளவு ஆழமானதா இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது அல்லாஹ் நரகத்துடைய எரிபொருளா எதை பயன்படுத்துறான் அப்படின்னா, 21வது அத்தியாயத்துடைய 98வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில எதெல்லாம் இவங்க வணங்கிட்டு இருந்தாங்களோ, எந்த சிலைகளை, எந்த படங்களை, எந்த கல்ல, எதெல்லாம் இவங்க வணங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அல்லாஹுவை தவிர எதையெல்லாம் இவர்கள் வணங்கினார்களோ, அந்த வணங்கப்பட்ட அந்த எல்லா பொருளையும் அல்லாஹ் நரகத்துல கொண்டு போய் போடுறான். ஏன் போடுறான்? ஏன் போடுறான்? அந்த கல்லும் அந்த புகைப்படமோ இல்ல அந்த ஓவியமோ அந்த வணங்கப்பட்ட அந்த பொருளோ என்ன பண்ணுச்சு? ஏன் அல்லாஹ் அதை நரகத்துல தூக்கி போடுறான்? அத வணங்கின மனிதர்களும் அல்லாஹ் நரகத்துல போடுறான். ஏன் வணங்கப்பட்ட அந்த பொருள்களையும் அல்லாஹ் நரகத்துல போடுறான் தெரியுமா? மனிதனுக்கு ஒரு விதமான பீதியை ஏற்படுத்துறது. இதெல்லாம் தானே நீ பூமியில வணங்கிட்டு இருந்த, இதெல்லாம் தானே உன்னை பாதுகாக்கும்னு நீ நினைச்சிட்டு இருந்த, இதெல்லாம் தானே உன்னுடைய உதவியாளர்கள்னு நீ நினைச்சிட்டு இருந்த. பார், நீ நரகத்துல எரியறதோட மட்டுமல்லாம நீ எதெல்லாம் சக்தி வாய்ந்ததுன்னு நினைச்சியோ அதெல்லாம் சேர்ந்து எரியுது பாரு அப்படின்னு. இதுதானே மனிதனுக்கு இருக்கிறதுலே பெரிய ஏமாற்றமா இருக்கு. இதுதானே மனிதனுக்கு இருக்கிறதுலே பெரிய ஏமாற்றமா இருக்கு. இந்த உலகத்துல இவங்கதான் நமக்கு உதவி செய்ய போறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்களே நமக்கு எதிரா செயல்படும் போது நமக்கு எவ்வளவு பாதிப்பா இருக்கு. அல்லாஹ் இப்படி ஒரு உணர்வை நரகவாசிகளுக்கு கொடுப்பானோ. உடலாலையும் அவங்களுக்கு வேதனை, மனதாலையும் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை, நெருக்கடியை கொடுத்துட்டே இருப்பான். பாரு, உன் கண்ணு முன்னாடியே நீ வணங்கின பொருள்கள் எல்லாம் எரியுது பாரு. அந்த பொருள்களால தன்னைத்தானே பாதுகாத்துக்க முடியாத போது ஒன்னை எப்படி அது பாதுகாக்கும் பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த பொருள்களையும் நரகத்துடைய எரிபொருளா மாத்துறான். அடுத்ததா அல்லாஹ் சொல்றது சூரா பக்ராவுடைய 24வது வசனம். இதுதான் நம்ம எல்லாருக்குமே பிரபலமா தெரிஞ்ச வசனம். அல்லாஹ் மனிதர்களையும் கற்களையும் நரகத்துடைய எரிபொருளாவே படைச்சிருக்கான், நரகத்துடைய எரிபொருள் ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி. கற்களையும் அல்லாஹ் நரகத்துல போடுறான். ஒரு சிலர் இதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது சொல்றாங்க, கல் அப்படிங்கிறது அந்த சிலைகளை தான் அல்லாஹ் போடுறான். இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, இல்ல, அல்லாஹ் வெறும் கற்களை நரகத்துக்கு போடுறான், அதை வச்சு அல்லாஹ் எரிபொருளா மாத்துறான். ஏன் கல் ஏன் அல்லாஹ் எரிபொருளா பயன்படுத்துறான் அப்படின்னா, கல்லுக்கு ஒரு தன்மை இருக்கு, அது சூட என்ன செய்யும், நல்லா உள்வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்கும். ஒண்ணும் இல்ல, நம்ம சமைக்கிறோம், சமைச்சதுக்கு அப்புறம் அடுப்பை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கங்கு விறகடுப்பு சமைக்கும் போது சுத்தி 2 3 கல்லு வச்சிருப்போம், நடுவுல விறக போட்டு எரிக்கிறோம். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் விறகெல்லாம் எடுத்துட்டு அந்த கல்லு மேலேயே அந்த அடுப்பை வச்சிருப்போம். எதுக்காக வச்சிருக்கோம்? அந்த நெருப்பு, அந்த சூட அந்த கல்லு இன்னும் என்ன செஞ்சிருக்கு, தனக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, நரகத்துல கற்களை எரிபொருளா வச்சிருக்கான். அதனோட நோக்கம் என்ன? இன்னும் அவங்களுடைய சூடு ஒரு நிமிஷம் கூட குறைஞ்சிடக்கூடாது, இன்னும் அவங்களுக்கு அந்த வெப்பம் அதிகமாக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து அல்லாஹ் நரகத்துல எதை எரிபொருளா வச்சிருக்கான், அவங்களுக்கு அந்த சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பொருளா எதை வச்சிருக்கான் அப்படின்னா, கொதிக்கின்ற நீரா அல்லாஹ் வச்சிருக்கான். கொதிக்கின்ற நீரையும் அனல் காற்றையும் அல்லாஹ் அங்க எரிபொருளா, அதாவது நரகத்தை இன்னும் கொஞ்சம் கொழுந்து விட்டு அதனுடைய வெப்பத்தை அப்படியே வச்சிருக்கிறதுக்காக அல்லாஹ் பயன்படுத்துற இன்னும் 2 விஷயம், அதனுடைய அனல் காற்றும் கொதிக்கும் நீரும். 56வது அத்தியாயத்துடைய 42வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதர்களை அந்த வெப்பமான நீர் அப்படியே சூழ்ந்து இருக்குமா, உள்ளுக்குள்ள அனல் காற்று வேற அடிக்குமா. நம்ம சமைக்கும் போது புகை அடிச்சாலே நம்மளுடைய கைக்கு எவ்வளவு ஒரு வலியை ஏற்படுத்துது. லேசான ஒரு புகை கையில பட்டாலே வலி ஏற்படுத்துது. இந்த அனல் காற்று அப்ப எப்படி இருக்கு? நேத்து வகுப்புல கூட நம்ம பார்த்தோம்ல, ஒரு சின்ன முகத்துல இருந்து வரக்கூடிய ஒரு குளுமையான காற்று பட்டா கூட மனிதன் கதற ஆரம்பிச்சிருவான், அவ்வளவுதான், என் நிலைமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அனல் காற்றையும் கொதிக்கும் நீரையும் கொண்டு அல்லாஹ் நம்மளுக்கு எதை எரிபொருளா வைக்கிறேன்னு சொன்னா, நரகத்தை நான் எரிபொருளா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அடுத்ததா நரகத்துடைய கடுமைகள்ல நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டே இருக்கோம். நரகம் வந்தது, நான் ரீகால்காக சொல்றேன், வந்தது
பேசிச்சு, அல்லாஹ் கிட்டயும் பேசிச்சு. தன்னுடைய வார்த்தைகளால அங்க இருக்க எல்லா மனிதர்களுடைய மனதிலையும் ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சு, ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திச்சு. அப்புறம் அங்க இருந்த மனிதர்கள் எல்லாம் அதை பார்த்து மிரண்டு போய் அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தா நெருப்பு ரொம்ப கடினமானதா இருக்கு. அதுக்கு அல்லாஹ் எதெல்லாம் விறகா பயன்படுத்துறாங்கிறத பாக்குறாங்க. அடுத்து எதை கவனிப்பாங்க அப்படின்னா, அதுல இருந்து வரக்கூடிய புகையை கவனிப்பாங்க. ஒரு புகையை கவனிப்பாங்க. நெருப்பு எரிச்சா வரும்ல ஒரு புகை. அல்லாஹ் இத பத்தி தன்னுடைய திருமறை குரான்ல 56வது அத்தியாயத்துடைய 43வது வசனத்துல சொல்றான். சாதாரணமா இப்ப நம்ம கலிபோர்னியால கூட இருந்த காட்டுத்தீ பரவுனப்ப இருந்த புகையெல்லாம் பார்த்தோம் தானே. வானளவுக்கு எவ்வளவு அடர்த்தியா உயரமா கரும் புகைகள் பறந்துகிட்டே இருந்துச்சு. 70,000 சங்கிலிகள் கொண்டு ஒவ்வொன்னையும் 70,000 மலக்குமார்கள் கொண்டு வந்து நிறுத்தின பிரம்மாண்டமான நரகம் கொழுந்து விட்டு எரியுதுன்னா அதனுடைய புகை எந்த அளவு இருக்கும். அல்லாஹ் இத பத்தி தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போது சொல்றான், இருண்ட புகையில அவங்க இருப்பாங்க. ஆனா அந்த புகையால அவங்களுக்கு எந்த நிழலும் இருக்காது. நரகவாசிகள் நினைப்பாங்களா, ரொம்ப வெப்பமா இருக்கே, இதுல இருந்து ஒரு புகை கிளம்பி வெளியில போகுதே, அந்த புகை கருமையா இருக்கே, அதுக்கு கீழே போனாவாவது ஏதாவது கொஞ்சம் நிழல் கிடைக்குமான்னு ஏங்குவாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த இருண்ட புகையில அவங்க இருப்பாங்க. அதுல உங்களுக்கு எந்த நிழலும் கிடையாது, குளிர்ச்சியும் கிடையாது. அதனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. இப்ப எப்படி இந்த மனிதன் தப்பிக்கணும்னு பாக்குறான் பாருங்க நரகத்துல இருந்து. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட மாட்டோமா, அந்த புகை கீழேயாவது போய் நான் நன்மை அடைஞ்சிட மாட்டேனா. அல்லாஹ் சொல்றான், அங்க நீ வந்து நன்மை அடையணும்னு நினைக்கிறியா, அதுல உனக்கு நிழல் இல்ல, குளிர்ச்சி இல்ல, எந்த நன்மையும் இல்ல அப்படின்னு சொல்றான். அதே போல 77வது அத்தியாயத்துடைய 30வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இந்த புகைகள் மொத்தம் 3 கிளையுடையதா இருக்கு. சும்மா மெல்லிசான புகை இல்லை, எப்படி இருக்குமா, 3 அடுக்கா அடர்த்தியான புகையா இருக்குமா. அந்த புகையுடைய நிழல்ல தான் மனிதர்கள் உலாவிட்டு இருப்பாங்களா நரகத்துக்குள்ள. ஒரு கொசு மருந்து அடிச்சுட்டு போனாலே அந்த கொசு மருந்து அந்த புகை இருக்கிற நேரம் வரைக்கும் நம்மளுக்கு கண்ணு எரிச்சலா இருக்கும், மூக்கு எரிச்சலா இருக்கும், எதிர்ல நிக்கிறது யாருன்னு தெரியாது. நரகத்துடைய புகையில மனிதனுடைய நிலை என்னவா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், அந்த 3 அடுக்கு புகைகளுக்குள்ள இவங்க போய் என்ன செய்வாங்க, நிழலுக்காக நடந்து உலாவுவாங்க. ஆனா அது அவங்களுக்கு நிழல் தராது. அதுல இருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு கங்குகள் எப்படி இருக்கும்னா, பெரிய பெரிய மாளிகைகள் மாதிரி இருக்குமா அந்த நெருப்பு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பில்டிங்ல நம்ம தூரமா இருந்து பாக்குறோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஜன்னல் வழியா அந்த நெருப்பு வரும்போது அப்படியே புஸ் புஸ்ன்னு வரும். ஒரு மாதிரி ஒரு ரவுண்டா ஒரு ஒரு பால் வெளியில வந்த மாதிரி, ஒரு பெரிய சைஸ் நெருப்பு பந்து வெளியில வந்த மாதிரி இப்படி வந்துட்டு வந்துட்டு போகும். அப்ப அது மாதிரி நரக நெருப்புல இருந்து வருமா, அந்த ப்ரெஷருக்கு உள்ள அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே அப்பப்ப அந்த நரகத்துடைய ஃபிளேம்ஸ் எல்லாம் வெளியில வருமா. அப்படி வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மஞ்சள் நிற பெரிய பெரிய ஒட்டகங்களை நெருப்பு தூக்கி வீசுற மாதிரி இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்க எப்படி தெரியுமா, மஞ்சள் நிற ஒட்டகங்கள் தூக்கி வீசப்படுவது போல அந்த நெருப்புகள் பெரிய பெரிய அளவுல அங்க நரகத்துல இருந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 77வது அத்தியாயத்துடைய 30வது வசனத்துல சொல்றாங்க. இந்த புகைகளும் இந்த நெருப்பும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் குருடா மாத்திரும், அவங்க பார்வையற்ற மனிதர்களா மாத்திரும் அப்படின்னு சொல்லி. இந்த புகையை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க என்ன அப்படின்னா, இறைவனை நோக்கி இந்த பூமியில ஒரு மனிதன் நடந்து போகும்போது அவன் மேல 1000 தூசியும் 1000 புகைகளும் படும். ஆனா இந்த புகைகள் எதை விட சிறந்தது தெரியுமா, நாளைக்கு மறுமையில நரகவாசியின் மீது படியும் புகையை விட இந்த பூமியில் அல்லாஹுடைய பாதையை நோக்கி நடக்கும் போது உங்க மேல விழுகிற தூசியும் புகையும் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹுவை நோக்கி நடந்து நம்ம போக போறோம், இறைவன் கிட்ட போக போறோம், அல்லாவை நோக்கி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்க போறேன் அப்படின்னா அது எளிமையான விஷயமா, ஈஸியா செஞ்சிட முடியுமா. எத்தனை கேள்விகளுக்கு நம்ம உள்ளாகும். என்னமோ இவங்க மட்டும்தான் அல்லாவுக்கு அஞ்சினவங்க மாதிரி வாழ்க்கையில நடந்துக்கிறாங்க பாரு, இவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தெரியுமா, நமக்கெல்லாம் அல்லாஹ் இல்லையா. எப்படி பேசுறாங்க, ரொம்பதான் அல்லாவுக்கு அஞ்சுறாங்க. உலகத்தை நடப்பையும் அவங்க பார்க்க வேணாமா, பிள்ளைகளை பார்க்க வேணாமா, குடும்பத்தை பார்க்க வேணாமா. அல்லாஹ் அல்லானா எவ்வளவு வார்த்தைகளை நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இறைவனுக்காக நான் ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னா அது இந்த உலகத்துல ஒரு கேலி பொருளாதான் பல பேருடைய பார்வையில இருக்கு. அல்லாவுக்காக செய்யறியா, அப்ப உலகத்துல நீ உனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கலையோ அப்படின்னு.
இப்ப இது எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, உங்க மேல படிகிற தூசியும் புகையும், அல்லாஹ்வுடைய பாதையில நான் போகும்போது ஏதோ ஒரு தியாகம் பண்றேன், எனக்கு ஏதோ ஒரு இழப்பு வருது, எனக்கு சோதனைகள் வருது, அந்த சோதனைகள் என் மேல கரையா படியுது, புகையா படியுது, அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த புகைகள் எவ்வளவோ சிறந்தது. நரகத்துடைய புகைகள் உங்க மேல படுறதை விட அல்லாஹுடைய பாதையில நடந்து போகும்போது உங்க மேல படியக்கூடிய புகைகள் எவ்வளவோ சிறந்ததுன்னு சொல்றோம். குனிஞ்சு நம்மளுடைய ஆடைகளை நம்ம பார்ப்போமே, நம்மளுடைய உடலை பாருங்க, எவ்வளவு புகைகளை அல்லாஹுடைய பாதையில நடந்து போறதுக்காக சந்திச்சிருக்கோம். ஏதாவது தூசி இருக்கா? அல்லாஹ் கிட்ட போய், அல்லாஹ் உன்னுடைய பாதையில நான் பயணிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட புகை இது, எனக்கு அதுல ஏற்பட்ட களைப்பு இது அப்படின்னு காட்டுறதுக்கு. அடுத்து சொல்றாங்க இந்த நரகத்தை பத்தி, அது ரொம்ப கடுமையானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாவும் இதை தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், நரகத்துக்குள்ள அந்த மனிதர்கள் வேதனைப்பட்டுட்டு இருக்கும் போது நினைப்பாங்களாம், இது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லோவாயிராதா, இப்படியே வருடக்கணக்கா அது எரிஞ்சுட்டே இருக்கே, இது எங்கேயாவது ஒரு நாள் இது கொஞ்சம் கூட குறையாதா அப்படின்னு. அதுக்கு அல்லாஹ் ஒரு பதில் கொடுக்குறான். 17வது அத்தியாயத்துடைய 97வது வசனத்துல அல்லாஹ் இதுக்கு ஒரு பதில் கொடுக்குறான். குல்லமா ஹபத் ஜிதுனாஹும் ஸஈரா. அது எப்பெல்லாம் குறைவு பெறுதோ, அது எப்பெல்லாம் குறைய போகுதோ அப்பெல்லாம் அதை நாங்க அதிகப்படுத்திடுவோம். இந்த நரகத்துடைய நெருப்பை மூட்டுறதே யாருதான்? அல்லாஹ் தான். சொல்றாங்க, 1000 ஆண்டுகள் அது நெருப்பு மூட்டப்பட்டுச்சு, மீண்டும் ஒரு 1000 ஆண்டு அது இன்னும் வலுவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப எத்தனை ஆண்டு காலம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு நரக நெருப்பு, படைச்ச நாள்ல இருந்து மறுமை வரைக்கும். அது நம்ம போய் நரகத்துக்கான மனிதர்கள் அதை போய் சந்திக்கிற வரைக்கும் நரக நெருப்பு கொழுந்துகிட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா அதனுடைய தீவிரம் எந்த அளவு இருக்கு? அது குறையாது, அது தன்னுடைய வெப்பத்தை குறைச்சிக்காது. ஆனாலும் அல்லாஹ் சொல்றான், அதுல எதுவும் குறைவு இருக்காதான் மனுஷன் எண்ணும் போது, கொஞ்சம் அது குறைஞ்ச மாதிரி தோணும் போது நாங்க அதை அதிகப்படுத்திடுவோம் அல்லாஹ் சொல்றோம். அதை நான் என்ன செஞ்சிருவேன்? அதிகப்படுத்திடுவேன். பார்ப்பதற்கே ரொம்ப ஒரு அச்சுறுத்தலான காட்சி நரகம். அதுல உள்ள தோற்றம், அதுல இருக்க நெருப்பு, அதுல உள்ள புகை, இந்த நெருப்பு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் புதுசா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப அச்சுறுத்தலை ஏற்படுத்துற காட்சி. அடுத்ததா அதுல எதை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்னா, நரகத்துடைய உணவை பார்க்கும்போது ரொம்ப பயமாவும் அச்சுறுத்தலாவும் வேதனையாவும் இருக்கும். சாப்பிடுறதுக்கு மட்டும் அது கஷ்டமா இருக்காதான், பாக்குறதுக்கும் அது கஷ்டமா இருக்கும். இந்த உலகத்துல ஒவ்வொரு உணவையும் நம்ம எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துறவங்களா இருப்போம், இல்ல அதுக்கான ஹக்க கொடுக்காம இருப்போம். அது ஹலாலா நம்ம சம்பாரிச்சு சாப்பிடுறோமா, ஹராமா வந்த பணமா, எதையுமே யோசிக்காம எந்த அளவுக்கு உணவு மேல பிரியம் கொள்றோம், எவ்வளவு நம்ம வாங்கி சாப்பிடுறவங்களா இருக்கோம். நரகத்துல இந்த உணவு எப்படி இருக்கு தெரியுமா? அல்லாஹ் முதல்ல ஒரு வகையான உணவு சொல்றோம். ஆனா நமக்கு நரகத்திலையும் விதவிதமான உணவு கொடுக்குறோம். சொர்க்கத்துல எப்படி விதவிதமான உணவுகள் இருக்குமோ, நரகத்திலையும் அல்லாஹ் ஒரு சில வெரைட்டி நரகவாசிகளுக்கு கொடுக்குறான். அதுல முதலாவது என்ன அப்படின்னா, ஜக்கூம் அப்படிங்கிற ஒரு மரம். ஜக்கூம் அப்படிங்கிற ஒரு மரத்துல இருந்து வரக்கூடிய உணவு. இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 44வது அத்தியாயத்துல 43வது வசனத்துல இருந்து 46வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்றான். இந்த ஜக்கூம் அப்படிங்கிறது பாவிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு உணவு. யாருக்கான உணவா ஜக்கூம்? பாவிகளுக்கான உணவு. அந்த உணவு எப்படி இருக்கும் தெரியுமா? உருக்கப்பட்ட செம்புகளை போன்று இருக்கும். அந்த மரத்துல இருந்து எடுத்து சாப்பிடக்கூடிய உணவா போடக்கூடிய அந்த பொருள் எப்படி இருக்கும்னா, உருக்கப்பட்ட செம்ப போல இருக்குமா. ஒரு தங்கமோ இல்ல வெள்ளியோ ஏதாவது ஒரு உலோகத்தையோ நெருப்புல போட்டு எடுத்தா அது எப்படி இருக்கும்? அப்படியே சிவப்பா தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல. அப்படி உருக்கப்பட்ட செம்புகளை போன்று அது இருக்கும். அது அவங்களுடைய வயிற்றுக்குள்ள போகும்போது நீர் கொதிப்பதை போல இந்த செம்புகள் கொதிக்கும். அவ்வளவு சூடா அப்படியே தொண்டையில இறங்கணும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் இந்த ஜக்கூமை பத்தி சொல்லும் போது 37வது அத்தியாயத்துல 62ல இருந்து 68வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்றான். அதுல பாருங்களேன், இந்த ஜக்கூம் அப்படிங்கிறது ஒரு மரம். அது எங்க இருந்து வருது தெரியுமா? நரகத்துடைய அடி பகுதியில இருந்து அது வருது. அந்த ஜக்கூமுடைய வேர் நரகத்துடைய கீழ் பகுதியில இருக்கு. ஆனா அதனுடைய கிளைகள் எல்லாம் நல்லா உயர வளர்ந்து நரகம் முழுக்க பரவி இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பழங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அதனுடைய பழங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஷைத்தானுடைய தலைகளை போல இருக்கும். ரொம்ப வினோதமா கொடூரமா இருக்கும். நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம், பாக்குறதுக்கே நல்லா இல்லைன்னா அந்த உணவை நம்ம சுவைச்சு பார்ப்போமா?
சுவைச்சு பார்ப்போமா? ஒரு வித்தியாசமா இருக்கு, பூச்சி மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கு அருவருப்பா இருந்தாலே அந்த உணவை நம்ம என்ன செய்யும், டேஸ்டே நல்லா இருந்தா கூட அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், ருசிக்க மாட்டோம். ஆனா அல்லாஹ் பாருங்க, நமக்கு நரகத்துல நரகவாசிகளுக்கு ஒரு உணவை கொடுக்குறான். அந்த உணவு ரொம்ப ஆபத்தானது. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, ஜக்கூமுடைய அந்த பழத்துல இருந்து ஒரு துளி, அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த பழத்துடைய ஒரு துளி இந்த பூமியில பட்டா கூட இந்த பூமியில இருக்க மனிதர்கள் எல்லாருமே இறந்து போயிருவாங்க. அந்த அளவுக்கு அதுல விஷம் அதிகமா இருக்கும். சாப்பிடுறதுக்கே அது அவ்வளவு பயமான ஒரு பொருள் அப்படின்னா, அல்லாஹ் அதை பாக்குறதுக்கும் பயமா இருக்கும்னு சொல்றான். இப்ப நரகத்துல இருக்கும்போது அவர் வேதனையில வெந்துட்டு இருக்கும்போது அவருக்கு பசியும் எடுக்கும். அப்ப பசிக்குதே சாப்பிடலான்னு அந்த பழத்தை பார்க்கும்போது அந்த காட்சி இன்னும் அவருக்கு பயத்தை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு பூமியில அல்லாஹ் மேல ஒரு பயமே இல்லாம வாழ்ந்தாங்களோ, அதுக்கு அப்படியே மாற்றமா நரகத்துல ஒவ்வொரு நொடியும் பயத்தை தவிர வேற எதையும் அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. இந்த பூமியில இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம எத்தனை நாட்கள் நம்ம வாழ்ந்திருப்போம், எவ்வளவு செயல்கள் நம்ம செஞ்சிருப்போம். இப்ப இதுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்றான், இப்படி பாவிகளா இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்த மனிதர்கள் என் மேல அச்சம் கொள்ளாம வாழ்ந்தாங்கல்ல, இதுக்கு பகரம் என்ன தெரியுமா? நரகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அச்சம். எதை பார்த்தாலும் பயம் வரும் அவங்களுக்கு. சாப்பிடணும்னு நினைச்ச அந்த பழத்தை பார்த்தா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அது விஷத்தன்மை, அது உள்ள போய் நமக்கு உடம்புக்கு தீமையை ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் இருந்தா கூட பார்க்கும் போதே ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இப்போ நம்மளே தண்ணியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியே இல்ல, உப்பு தண்ணி தான் இருக்கு. நான் பாக்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும், சரி குடிச்சாதானே உப்பு தெரியும், பரவாயில்ல தாகமா இருக்குன்னு எடுத்து குடிச்சிருவோம். நான் அதே நேரம் சாக்கடை நீரை எடுத்து அருந்துவோமா? ஏன்னா அது பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அது போலதான் அல்லாஹ் நரகத்துடைய இந்த ஜக்கூம் மரத்துடைய பழத்தை எப்படி படைச்சிருக்கானா, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் அது உகந்த பழம் கிடையாது, பாக்குறதுக்கும் அது நம்மளுக்கு அச்சத்தை, ஷைத்தானுடைய தலைகள் போல இருக்கும். அடுத்ததா அல்லாஹ் ஒரு உணவை நரகவாசிகளுக்கு தயார்படுத்தியிருக்கான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, துவரீர் அப்படின்ற ஒரு உணவு. 88வது அத்தியாயத்துடைய 6, 7 வசனங்கள்ல அல்லாஹ் இதை பத்தி சொல்றான். துவரீர் அப்படிங்கிற ஒரு உணவு. இது என்ன அப்படின்னா முள் செடி. முள் செடி. இந்த செடியை வந்து அரபுகள் வந்து அவங்க வாழ்ற காலத்திலே நிறைய பார்த்திருக்காங்க. எப்படி இருக்கும்னா முள் முள்ளா இருக்கும். அப்ப ஜக்கூம தர்றான். ரெண்டாவது நரகவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னா முள் செடிகளை அல்லாஹ் கொடுக்குறான். அடுத்தது பாருங்க, குஸ்ஸத் அப்படிங்கிற ஒரு உணவு அல்லாஹ் கொடுக்குறான். குஸ்ஸத் 73வது அத்தியாயத்திலேயே 12, 13 வசனங்கள். இந்த உணவு என்ன செய்யுமா, சாப்பிடும் போதே அவங்களுடைய தொண்டைகளை வந்து அடைக்குமா. சாப்பிடும் போதே அவங்களுடைய தொண்டை என்ன செய்யுமா வந்து அடைக்குமா. அவரே பசியில மயக்கத்துல ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சிடாதா என் பசியை தணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிட போனா அது அவருடைய தொண்டையில வந்து அடைக்கும். தொண்டையில அடைச்சிட்டா இப்ப என்ன வேணும், என்ன வேணும், தண்ணி வேணும். ஆனா அந்த தண்ணியும் அங்க என்னவாதான் இருக்கும், கொதிக்கக்கூடிய நீராதான் இருக்கும். அடுத்து பாருங்க, அடுத்து அல்லாஹ் சொல்றான், நரகவாசிகளுக்கு நான் தயார்படுத்தி வச்சிருக்க உணவு கிஸ்லீன். 69வது அத்தியாயத்துடைய 35 to 37 வரைக்கும் அல்லாஹ் சொல்றான் கிஸ்லீன். நம்மளுக்கு பெரும்பாலும் ஜக்கும் மட்டும் தானே தெரிஞ்சிருக்கும், ஒரு உணவுதான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுல அல்லாஹ் எத்தனை வகையா அவங்களுக்கு சோதனைகளை வச்சிருக்கான். கிஸ்லின்னு ஒரு உணவு வச்சிருக்காங்க அவங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து உணவுப் பொருள் இல்ல, தண்ணீர் மாதிரி. இது என்ன அப்படின்னா அவங்களுடைய காயங்கள்ல இருந்து வந்த கழிவு நீர். அவங்களுடைய காயங்களை கழுவும் போது அதுல இருந்து வரக்கூடிய கழிவு நீர் தான் என்னதான் கிஸ்லின். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், அந்த சீல்னு சொல்றோம்ல, சீலு சலம் சொல்றோம்ல, அதுதான். அடுத்த அடுத்த உணவு எல்லாம் சொல்றான் கஸ்ஸா அப்படின்னு ஒரு உணவை சொல்றான். கஸ்ஸா, கொதிக்கும் நீரும் சலம். 38வது அத்தியாயத்துடைய 57வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் கஸ்ஸா அப்படிங்கிறது. இதுதான் நரகத்துடைய பானங்களா இருக்கு. வேற எதெல்லாம் அல்லாஹ் நரகத்துக்கான ஒரு உணவு இது. குடிநீரை அல்லாஹ் எதை வச்சிருக்கான் அப்படின்னா ஹமீம் அப்படின்னு வச்சிருக்கான். ஹமீம் சூரா ரஹ்மானுடைய 44வது வசனம். ஹமீம், கொதிக்கும் நீர். இந்த கொதிக்கும் நீரை அந்த நரகவாசி குடிக்கும் போதே அவருடைய குடல் அப்படியே அந்த நீர் போகுதா, அந்த உணவு குழாயில இருந்து குடல் வரைக்கும் எல்லாமே துண்டு துண்டா இருக்கும். எல்லாத்துலயும் ஓட்ட விழுந்துருமா. எப்படி ஒரு சுடு தண்ணியை பிளாஸ்டிக் பேக்லயோ இல்ல பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலையோ ஊத்துனா அப்படியே அதோட ஷேப்பே மாறுதோ, அதே போல இந்த ஹமீம், இந்த கொதிக்கும் நீரை நம்ம குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு நல்லா சொல்றான்னா அவங்களுடைய உடல் உறுப்பு உள்ள எல்லாமே ஓட்ட விழுந்து, ஓட்ட விழுந்து சுடுதண்ணி அந்த உறுப்புகள் மூலமா திரும்ப வெளியில வர.
அதே போல அல்லாஹ் எப்படி சொர்க்கவாசிகளுக்கு பாலாறு, தேனாறு எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சிருக்கானோ, அதே போல நரகவாசிகளுக்கு அல்லாஹ் கொதிக்கின்ற நீர் ஊற்ற தயார்படுத்தி வச்சிருக்கான். எப்பெல்லாம் தாகமோ அப்பெல்லாம் அந்த நீர் ஊற்றுல இருந்துதான் இவங்களுக்கு என்ன செய்யப்படுது, தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுது. அதே போல அடுத்து அல்லாஹ் ஒரு குடிபானத்தை நரகவாசிகளுக்கு தயார்படுத்தி வச்சிருக்கான். அது என்ன அப்படின்னா தீனத்துல் கபால். தீனத்துல் கபால் அது என்ன, யாருக்காக அந்த குடிபானம் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த உலகத்துல வாழும் போது போதை பொருட்களை பயன்படுத்தினாங்களோ, இது நபிமொழி விஸ்வாசம் சொல்றாங்க. யாரெல்லாம் இந்த பூமியில் வாழும்போது போதை தரக்கூடிய பானங்களை பருகுனாங்களோ, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும். இப்ப இதெல்லாம் கேஷுவல் ஆயிடுச்சுல, ஃப்ரெண்ட்லியா ட்ரிங்க் பண்றது, இல்ல போதையே இல்லாத விஷயங்களை குடிக்கிறது. இப்ப இப்படி தேடி தேடி போதை பொருட்களை வாங்கி வருகிற மனிதர்களுக்காகவே அல்லாஹ் இத பிரத்யேகமா தயார்படுத்தி வச்சிருக்கான். தீனத்துல் கபால் அது என்ன அப்படின்னா, இருக்கிற குடிநீர்லயே இதுதான் ரொம்ப மோசமான குடிநீர். என்னன்னா நரகவாசிகளுடைய வேர்வையை அல்லாஹ் தருவான். அங்க இருக்கக்கூடிய நரகவாசிகளுடைய வேர்வையை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ப இவ்வளவு குடிபானம் இருக்கே, இவ்வளவு உணவுகள் இருக்கே, சரி அது பார்க்க பயமா இருக்கு, சாப்பிட கஷ்டமா இருக்கு, சூடா இருக்கு, ஏதோ ஒண்ணு இத சாப்பிட்டு நம்ம பசியவாத ஆத்திக்குவோம் அப்படின்னு நினைச்சா கூட இது அது எதுக்குமே உகந்தது இல்ல. இது அது எதுக்குமே உகந்தது இல்ல. இந்த தண்ணீரும் இந்த உணவுப் பொருளும் அவங்களுக்கு எந்த ஒரு திருப்தியையும் ஏற்படுத்தாது. உணவு சாப்பிட்டா என்ன வரணும்? உணவு சாப்பிட்டா ஒரு நல்ல சத்துள்ள உணவு சாப்பிட்டா ஆரோக்கியம் வரணும். அப்படி இல்ல, சத்தெல்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு டேஸ்டான ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டா சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தியாவது ஏற்படாது வயிற்றுக்கு. ஆனா இந்த நரகத்துடைய உணவு என்ன பண்ணுமா, சாப்பிட்ட திருப்தியையும் கொடுக்காதான், சாப்பிட்டதுக்கான அந்த சத்து அந்த ஆற்றலையும் மனிதனுடைய உடம்புக்கு கொடுக்காது. அதே போலதான் இந்த நரகத்துடைய தண்ணீரும். எவ்வளவு குடிச்சாலும் அது சூடா இருந்து நமக்கு ஊற்றப்பட்டாலும் அதால உங்களுடைய தாகம் அடங்கவே அடங்கும். இந்த காட்சிகளையும் பார்ப்பாங்க. அடுத்ததா நரகத்துல பார்க்கக்கூடிய காட்சி என்னன்னா, நரகத்துல அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆடை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல இந்த ஆடையை பத்தி சொல்லும் போது 22வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல சொல்றான், நரக நெருப்பால் ஆன ஆடைன்றது. நரகவாசிகளுக்கும் அல்லாஹ் ஆடை கொடுக்குறான், சொர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹ் ஆடை கொடுக்குறான். எப்படி ஆடை கொடுக்குறான்? பட்ட ஆடை கொடுக்குறான். அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஆடை அவங்க போய் ஷாப்பிங் பண்ணி வாங்கிட்டே இருக்கலாம். இது வேணும் அது வேணும், முத்தாலான ஆடை, தங்கத்தாலான ஆடை, எதுனாலும் வாங்கிக்கலாம். ஆனா நரகவாசிகளுக்கு எல்லாம் தயார்படுத்தி வச்சிருக்கிறது ஒண்ணு மட்டும்தான், இது நெருப்பாலான ஆடையை அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருக்கான். அடுத்தது இந்த ஆடையை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல 14வது அத்தியாயத்துல 50வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், நரகவாசிகளுடைய ஆடைகள் தாரால் ஆனதா இருக்கு. தார், ரோடு போட பயன்படுத்துறாங்கல்ல தார், அந்த தாரால் ஆன ஆடைகளா இருக்கு. இப்ப ஒரு மனிதன் வேர்க்கனே நெருப்புக்குள்ள இருக்கான், உணவும் சூடா இருக்கு, குடிநீரும் சூடா இருக்கு, ஆடை ஒண்ணு போட்டா ஆடையுடைய நோக்கமே என்ன? ஒருத்தர் ட்ரெஸ் போடுறாரு அப்படின்னா அதுக்குரிய நோக்கமே என்ன? பாதுகாப்பு. குளிர்ல இருந்தும் வெப்பத்துல இருந்தும் நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக போடுறோம். ஆனா அல்லாஹ் அந்த ஆடையவே எப்படி படைச்சிருக்கான்னா தாரால அல்லாஹ் ஆடைய படைச்சிருப்பாங்க. தார் என்ன ஆகும்? நெருப்புல பட்டா இன்னும் சூடாகி உருகி ஓடி அவங்களுடைய தோள்கள் எல்லாம் ஒட்டக்கூடியதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை சம்பாதிச்சு கொண்ட மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகளை தயார்படுத்தி வச்சிருக்காங்க. தாராளான ஆடை இத போட்ட உடனே அவங்களுடைய உடம்பு நெருப்புல அப்படியே உருக ஆரம்பிக்குமா, அந்த புகையல்ல அவங்க முகம் எல்லாம் கருமையாயிடும் சொன்னாங்க. இந்த காட்சிகள் எல்லாமே மறுமையில மனிதர்களுக்கு காட்டப்படுது. எந்த மனிதனுக்கு? கொண்டு வந்து விசாரணையில நிக்கும் போது நரகம் இழுத்துட்டு வந்து நிப்பாட்டப்படுது. இத பார்த்த உடனே மனிதன் என்ன ஆகும்? இன்னும் உள்ளேயே போகல, இன்னும் என்ன பண்ணல, உள்ளேயே போகல. 70,000 சங்கிலிகளால கொண்டு வந்து நரகம் நிப்பாட்டப்படுது. நரகம் கர்ஜிக்குது, உருமுது, பேசுது, எனக்கான நபர்கள் அப்படின்னு பாக்குது. இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே மனிதன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? நம்ம அந்த இடத்துல ஒரு ஆளா இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம், என்ன செய்வோம்? நாளைக்கு நம்மளும் இந்த சூழல்ல போய் இறைவன் கிட்ட நிக்கணும் தானே. எல்லா மனிதர்களுமே சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் எல்லாரும் ஒன்று கூட்டப்பட்டிருக்கும் போதுதான் நரகத்தையும் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுறான். அப்ப அந்த காட்சி நமக்கு என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும்?
சாட்ல போடுங்க. எப்படி நம்ம உணர்வோம்? இந்த நாள் நமக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், இந்த நரகத்தை பார்த்த உடனே, இந்த நரகத்தை மறுமையில மஹ்ஷர்ல நின்னுட்டு இருக்கும்போது அவங்க பார்த்த உடனே மனிதர்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா, உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கடுமையான நரகம் அவங்க கண்ணுல பட்ட உடனே அவங்க வாழ்நாள்ல இது வரைக்கும் செஞ்ச எல்லா தவறுமே ஞாபகம் வந்துருக்கும். ஒரு சில தவறுகள் நம்ம செஞ்சுட்டு மறந்திருப்போம். அப்படிதானே? ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா மறந்திருப்போம். ஒரு தவறு செய்யும் போது பிடிபடுறதுக்கும், ஒரு தவறு செஞ்சு 6 மாசம் கழிச்சு இவர் இந்த தவறு செஞ்சாருங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே? அந்த செய்யும் போது சொல்லும் போதுதான் அந்த அச்சம் இருக்கும், அந்த பயம் இருக்கும். 6 மாதம் கழிச்சுச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா மனசை விட்டு மறைஞ்சிரும். 4 நாள் ஆனாலே இந்த தப்ப நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவான் மனுஷன். அப்படி மறுமையில எல்லாத்தையும் மறந்துட்டு போய் மனிதன் நிப்பானா. இது வரைக்கும் என்ன தப்பு செஞ்சோங்கிறதே தெரியாம நிப்பானா. நரகத்தை கண்ணுல பார்த்த உடனே அவன் தன்னுடைய வாழ்நாள்ல செஞ்ச எல்லா தவறுகளையும் நினைவு வந்துடும். ஒவ்வொரு தவறு விடாம அவன் சோம்பலா இருந்த தொழுகை, அவன் பேசின பொய்கள், அவன் ஏமாத்தின விஷயங்கள், அவன் மோசடி பண்ண விஷயம், அவன் பேசின புறம், அவனுடைய அஜாக்கிரதை, ரசுல்லாவுடைய கட்டளைக்கு மீறி வாழ்ந்த வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏத்துக்காம வாழ்ந்த வாழ்க்கை. எத்தனை முறை என் ரப்பு இது எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லியும் நான் செஞ்சுட்டேனே. அவனுடைய வாழ்நாள்ல இது வரைக்கும் அவன் செஞ்ச எல்லா தப்புமே அவனுக்கு ஞாபகம் வந்து அந்த அடியான் அழ ஆரம்பிச்சிருவான். நான் இதை செஞ்சிருக்க கூடாதே. இந்த நரகம் இவ்வளவு கடுமையானதா இருக்கே. என் ரப்பு என்கிட்ட சொல்லும் போதே நான் இந்த தவறை செஞ்சிருக்க கூடாதே. ஒரு தப்ப செய்யற போது இருக்கிற வழியை விட இந்த தப்ப செஞ்சதுக்காக குற்ற உணர்ச்சி மனசுல வருது தெரியுமா? அதுதான் ஒரு மனிதனை ரொம்ப பாதிக்கும். கில்ட், கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின்ஸ் சொல்லுவாங்க. பாவம் செஞ்சதுடைய விளைவுகள் என்னன்னா, அந்த மனிதனை முதல்ல அது குற்றத்துக்கு உள்ளாக்குது. நீ அவ்வளவுதான் அப்படின்னு. இதுல இருந்து நீ வெளியிலேயே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சிய நரகம் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுத்தும். செஞ்சிருக்கவே கூடாது, ஏன் இதை நீ செஞ்ச, இதை ஏன் செஞ்ச அப்படிங்கிற கேள்வி அவன் கேட்டுட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். நரகத்துடைய காட்சியை பார்த்த உடனே அங்க கூடியிருக்க எல்லா மனிதர்களும் யாரெல்லாம் தீங்கு செஞ்சு தவறான மனிதர்களா இருந்தாங்களோ, நரகத்துக்காக படைக்கப்பட்ட மனிதர்களா இருந்தாங்களோ, இந்த ஒட்டுமொத்த மனித இனமும் அப்படியே முழங்காலிட்டு தன்னுடைய தலைகளை கவுத்தி உட்கார்ந்துருவாங்க. அதை பத்தி அல்லாஹ் சூரா மரியமுடைய 68வது வசனத்துல சொல்றான். 19வது அத்தியாயத்துடைய 68வது வசனம். அந்த நரகம் அவர்களை முழந்தாளிட்டவர்களாக ஆஜராகட்டும். நம்ம என்ன செய்வோம்? அவங்களை அந்த நாளைக்கு முழங்காலிட்டு நிக்க வைப்போம். பூமியில ஒரு முறை அல்லாஹ் கிட்ட முழங்காலிட்டு இருந்தா, பூமியில ஒரு முறை தன்னுடைய தலையை தாழ்த்தி சிரம் பணிஞ்சு சஜிதால கண்ணீர் விட்டு செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டிருந்தா, நாளைக்கு மறுமையில நரகத்தை பார்த்த உடனே அதிர்ச்சியாயி முழங்காலிட்டு உட்கார்றதுக்குடைய அவசியமே இருக்காது. அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும். எவ்வளவு கடுமையா இருக்கு நரகம். இன்னைக்கு எவ்வளவு கடுமைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போதோ இல்ல கேட்கும் போதோ நமக்கு என்ன தோணுது? ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கை பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இஃப்தார் முடிஞ்சு என்னென்ன உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டோம். மஹ்ரிப தொழுதுட்டு எவ்வளவு ரிலாக்ஸா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து திக்ர் செஞ்சோம். இரவு உணவை சமைச்சிட்டு எப்படி போய் நம்ம படுக்கையில நிம்மதியா தூங்குறோம். இந்த இன்பம் எல்லாம் இந்த கடுமைகளை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சு போயிருக்கும். என்ன எண்ணம் வந்திருக்கும் நமக்கு? வாழ்க்கையே கடினமானது தானோ, மறுமையே கடினமானது தானோ, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். அப்படிதானே? ஆனாதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த இந்த உலகத்துல எல்லா சுகங்களையும் அனுபவிச்ச ஒரு மனிதன் நாளைக்கு மறுமையில வருவான். அவன் அனுபவிக்காத சுகமே இருக்காது. வசதியான வீடு, காரு, பொருளாதாரம், ஆடை, உணவுன்னு நம்மள சாதாரணமா இல்ல, எல்லாமே ஹை கிளாஸ்ல அனுபவிச்ச மனிதன் நாளைக்கு மறுமையில வருவான். அந்த மனிதன் நல்லா என்ன செய்வானா, நரகத்துல லேசா இப்படி முக்கி எடுப்பான். லேசா முக்கி எடுப்பான். எடுத்த உடனே அந்த மனிதன் சொல்வானா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில இன்பம்னா நான் என்னன்னே அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு நரகம் மனிதனுடைய மனங்களை கவலையா மாத்துறதா இருக்கு.
அப்படிப்பட்ட ஒரு கவலைய அந்த நரகத்துடைய கடுமைகளின் மூலமா அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா எதுக்காக சிந்திச்சு பார்க்கறதுக்காக அல்லாஹ் எச்சரிக்கையா கொடுக்குறான் இதை நமக்கு. அல்லாஹ் இதை நமக்கு ஒரு அன்பான அட்வைஸா கொடுக்குறான். வா, நரகத்துடைய உணவை பாரு, அது எப்படி இருக்குன்னு பாரு, இதை சாப்பிடுற இடத்துல நீ வந்துடாது. அதனுடைய நெருப்பை பாரு, அதனுடைய நெருப்பை பாரு, அதை அனுபவிக்கக்கூடிய மனிதனா நீ ஆயிடாத, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ இதுல இருந்து வெளியில வா நான் சொல்றேன். ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க அப்படின்னா, உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு நல்ல ஒரு வெப்பமான ஒரு நாள். அந்த வெப்பமான ஒரு நாள்ல அவங்க உட்கார்ந்து போது என்ன செய்யறாங்கன்னா, தாகமா இருக்குன்னு சொல்லி ஒரு டம்ளர்ல ஒரு குளுமையான தண்ணீர் எடுத்து குடிக்கிறாங்க. அந்த தண்ணீர் குடிச்சா அப்படியே ரொம்ப சுகமா அவங்களுடைய தொண்டையில அதை இறங்கி போகுது. போன உடனே தேம்பி 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 அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஒரு மடக்கு தண்ணீர் குடிச்சதுக்காக தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அப்போ சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன ஒண்ணுமே நடக்கலையே, வெறும் தண்ணி தானே குடிச்சீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னா, நாளை மறுமையில ஒவ்வொரு நரகவாசியுடைய கனவு என்ன தெரியுமா, ஒரு சொட்டு குளிர்ந்த நீர் கிடைச்சிடாதா அப்படின்னு. நாளை மறுமையில ஒவ்வொரு நரகவாசியுடைய கனவும் ஆசையும் தேடலும் என்ன தெரியுமா, நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த தாகத்துக்கு யாராவது ஒரு சொட்டு குளிர்ந்த நீர் கொடுத்துட மாட்டாங்களா, அந்த குளிர்ந்த நீரை நான் இங்க எவ்வளவு ஆனந்தமா குடிக்கிறேன், நாளைக்கு இந்த நரக நெருப்புல இருந்து என்னுடைய ரப்ப என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க. சூரா ஆயிராஃப்ல அவர்களுடைய வசனம் என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு நரகவாசிகள் நரகத்துல இருந்து சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்க, சொர்க்கவாசிகளே சொர்க்கவாசிகளே, எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு அருள்கொடைகள் கொடுத்திருக்காங்க, இதுல இருந்து எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்களேன், எல்லாம் உங்களுக்கு வழங்கின அருள்கொடைகள்ல இருந்து ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்களேன், அந்த குளிர்ந்த நீரையாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க வேற எதுவுமே தர வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மாளிகைகள் தர வேண்டாம், ஆடைகள் தர வேண்டாம், ஆபரணங்கள் தர வேண்டாம், பணியாட்களை கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு அல்லாஹ் குடிக்க சாதாரணமா எத்தனை அருவிகளை படிச்சிருக்கான், அதுல இருந்து ஒரு கொஞ்சோண்டு குளிர்ந்த நீர் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒவ்வொரு நரகவாசியும் எப்படி ஏங்குறாருன்னு பாருங்க, ஒரு சொட்டு குளிர்ந்த நீருக்காக. ஒரு சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களா, இந்த நாள் இதை உங்களுக்கு எங்களுடைய இறைவன் ஹராமாக்கி விட்டான், இது உங்களுக்கானது இல்லை சொல்லலாம். பார்க்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுது. இந்த மாதிரி நிலைகள்ல எல்லாம் நம்மளுடைய ரப்ப என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மள வச்சிடக்கூடாது. இதுல இருந்து என்னால எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமா நான் தூரமா போயிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள தோணும். அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த கடுமைகளை விட்டு தூரமாகணும் சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி பேசுறதும் நரகத்தை பத்தி பேசுறதும் இல்ல, சொர்க்கத்துடைய இன்பங்களும் நரகத்துடைய இன்பங்களும் வேற ஒண்ணும் இல்லை, வேற ஏதோ பெரிய விஷயங்கள் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நரகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றது, அதனுடைய தண்டனைகள் எல்லாம் ஏதோ பெரிய கடுமையான விஷயமா நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லுவானா, சுவனமே நீ என்னுடைய அருட்படை, நீ என்னுடைய கருணை, எனது கருணையை நான் உன் மூலமாக காட்டுகிறேன். நரகத்தை பார்த்து சொல்லுவானா, நரகமே நீ என்னுடைய கோபம், நீ என்னுடைய கோபம், எனது கோபத்தை நான் உன் மூலமாக காட்டுகிறேன். அல்லாஹ் எந்த அளவுக்கு மறுமையில கோபமா இருக்கா அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். இந்த ஒவ்வொரு தண்டனையும் இந்த ஒவ்வொரு ஏற்பாடும் எதை நமக்கு உணர்த்துது, அல்லாஹுடைய கோபத்தை உணர்த்துது. அதனாலதான எல்லா நபிமார்களும் பரிந்துரைக்காக போய் கேட்கும் போது, இவ்வளவு கோபமா நான் என்னுடைய இறைவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. இவ்வளவு கோபமா நான் என்னுடைய இறைவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு. நரகம் என்பது தண்டனைகள்ல மட்டும் நம்ம கவனம் செலுத்திடாம அதுல இருக்க ஒரு மைய புள்ளி என்னன்னா அல்லாஹுடைய கோபம். அந்த கோபத்துல இருந்து என்ன நான் எப்படி பாதுகாத்துக்க போறேன் அப்படிங்கிறத நோக்கி என்னுடைய வாழ்க்கையை பயணிக்கக்கூடியவங்களா இருக்கு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் அமர்ந்திருக்கும் போது ஒரு காட்டு அரபி வராரு. அந்த ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாரு, நீங்க எல்லாம் என்னமோ முணங்கிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க, அல்லாஹ் கிட்ட துவா செய்யும் போது நல்ல நல்ல வார்த்தைகளும் பெரிய பெரிய துவாக்களுமா கேக்குறீங்க, உங்களை மாதிரி முனங்கள் எல்லாம் எனக்கு வரல,
உங்களை மாதிரிலாம் என்னால என்ன செய்ய முடியல, துவா கேட்க முடியல. நான் அல்லாஹ் கிட்ட என்ன தெரியுமா கேட்பேன், யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்குள்ள நுழைய செய், நரகத்துல இருந்து என்னை பாதுகாத்து வை, இதை மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், எங்களுடைய முனங்கள் எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்க எங்க எல்லாருடைய முனங்களும் இது ரெண்டுக்காக தான், நீங்க இது ரெண்ட கேட்கிறதே போதுமானது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பாருங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து அவனுடைய அன்பு அதிகமா கேட்கும், அவனுடைய கோபத்துல இருந்து பாதுகாப்பு அதிகமா தேடும். இந்த கடுமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்த உடனே அல்லாஹ் ரொம்ப கடுமையானவனோ அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல வரவே கூடாது. அல்லாஹ் மேல அதிருப்தி வரவே கூடாது. இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேனா, என்னை மன்னிக்க மாட்டானோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படவே கூடாது. அல்லாஹ் கடுமையானவன் இல்ல. குரான்ல அல்லாஹ் தன்னுடைய வேதத்துல அல்லாஹ் நரகத்தை பத்தி சொன்னதை விட சுவனத்தை பத்தி தான் அதிகமா சொல்லியிருக்கான். சுவனத்தை பத்தி தான் அல்லாஹ் அதிகமா சொல்லியிருக்கான். நரகத்தை பத்தி சொன்ன இடங்கள் ரொம்ப சொற்பம். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன குரான் வசனங்கள் தான் மொத்தமாவே நரகத்துடைய உணவுக்கு, உடைக்கு, தண்ணீருக்குள்ள விஷயம், அவ்வளவுதான். ஆனா நீங்க சுவனத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் அதை பத்தி பிரம்மாண்டமா பேசுறான். தன்னுடைய அன்பை, தன்னுடைய கருணைய அல்லாஹ் மிகைச்சு பேசுறான். ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுலயே அல்லாஹ் 10 முறை சொல்லிடுறான். சொர்க்கத்துக்குள்ள அவங்க நுழைவாங்க, அதுல என்றென்றும் நிலைத்திருப்பாங்க. அல்லாஹ் எவ்வளவு கருணையானவன் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். எங்கெல்லாம் அல்லாஹ் நரகத்தை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறானோ அப்பெல்லாம் ஒரே வார்த்தையில தான் சொல்லுவோம். இப்ப நம்ம கொடுத்த உதாரணங்கள்ல கூட நீங்க பார்க்கலாம். அனல் காற்று, சுட்டெரிக்கும் நெருப்பு, அவங்க கொழுந்து விட்டெரியும் நெருப்பு, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இருக்கு. நான் ஏன் இந்த வசனத்தெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் வீட்டுல படிச்சு பாருங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ரீட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன்னா, இந்த வசனத்துக்கு முன்பு அல்லது பின்பு அல்லாஹ் சுவனத்தை பத்தி ஒரு 2 வசனமே முழுசா பேசியிருக்கான். தன்னுடைய கோபத்தை விட தன்னுடைய கருணைய அல்லாஹ் எந்த அளவுக்கு பெரிதுபடுத்தி சொல்றான்னு பாருங்க. நம்ம இந்த தலைப்புக்காக தான் மொத்தமா வெறும் நரகத்தை பத்தி பேசுறோம். ஆனா நம்மளுடைய ரப்பே இப்படி பேச விரும்பாத ஒரு தலைப்பு. நம்மளுடைய ரப்பே என்ன செய்யல, நரகத்தை முழுக்க பேசவே இல்லை. நரகத்துடைய தண்டனையை ஒண்ணு அல்லாஹ் சொல்லிட்டா உடனே அல்லாஹ் என்ன செய்வான், என்னுடைய அடியானை மேல அதிருப்தி ஆயிடுவானோ, எங்க மன்னிப்பு கேட்காம போயிருவானோ, திரும்ப என்ன நோக்கி வராம போயிருவானோன்னு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் இறக்குவான். யாரெல்லாம் இதுல இருந்து மீண்டு கொண்டார்களோ, பாவ மன்னிப்பு கேட்டாங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கம் வச்சிருக்கேன். யாரெல்லாம் நன்மைகள் செய்யறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சிருக்கேன். ஒரு தாயை விட உன்னுடைய இறைவன் நம்ம மேல எவ்வளவு கருணையானதா இருக்கு. இந்த பூமியில ஒரு கட்டத்துல பெற்றோர்கள் கூட தம் பிள்ளைகள் மேல அதிருப்தி ஆயிடுறாங்க. இவன் என்ன அவ்வளவுதான், பார்க்கவே மாட்டாங்க, இப்படிதான் அப்படின்ற முடிவுக்கு வந்துடலாம். ஆனா நம்மளுடைய ரப்பு இந்த ஒட்டுமொத்த வேதம் முழுக்க நமக்கு எத்தனை இடங்கள்ல நரகத்தை பத்தி எச்சரிக்கை செஞ்சாலும் அதனுடைய அளவு கம்மி. அது தொடர்ந்து வரக்கூடிய சுவனத்தை பற்றிய வர்ணனை ஜாஸ்தி. இதுதான் நம்மளுடைய இறைவன். நம்மளுடைய இறைவனை பத்தி முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனாலும் ஏன் அல்லாஹ் இந்த எச்சரிக்கையை கொடுக்குறான், ஏன் அப்ப அல்லாஹ் நம்மளை தண்டிக்கணும்னு நினைக்கிறானோ? தண்டனையை தேர்வு செஞ்சு கொடுக்கறது இப்ப அல்லாஹ் இல்லை, நம்ம தான். இறைவனுடைய கருணையை விட அவனுடைய தண்டனையை சூஸ் பண்ற அளவுக்கு நம்மளுடைய செயல்களை நம்ம அமைச்சுக்கணும். அல்லாஹ் நமக்கு தண்டனைகளை தேர்வு பண்ணி கொடுக்கணுங்கிறது இறைவனுடைய விருப்பம் கிடையவே கிடையாது. அல்லாஹுடைய விருப்பம் எல்லாமே நமக்கு நன்மையை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது, சுகபோகமான வாழ்க்கையில இருக்கு. அல்லாஹ் எவ்வளவு விதமான சொர்க்கத்தை வச்சிருக்காங்க. 7 வாசல் தான் நரகத்துக்கு, 8 வாசல்கள் சொர்க்கத்துக்கு, 100 படித்தரங்கள் சொர்க்கத்துக்கு. ஒரே ஒரு வெந்நீர் ஊற்று தான் நரகத்துக்கு. பல வகைகள்ல நீர் ஊற்று இருக்கு சொர்க்கத்துக்கு. ஒரே ஒரு ஆடை தான் நரகத்துக்கு. பல வகையான ஆடை இருக்கு சொர்க்கத்துக்கு. வேலை செய்யறதுக்கு பல வகையான வேலையாட்கள் இருக்காங்க. வீடுகள்ல பல விதம் அல்லாஹ் கொடுத்திருக்கான். உணவுகள்ல பல விதம் அல்லாஹ் கொடுத்திருக்கான். சும்மாவே இருந்தா போர் அடிக்கும், ஷாப்பிங்கையும் அல்லாஹ் சொர்க்கத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கான். நீங்க போங்க, இந்த உலகத்துலதான் நீங்க கடை தெருவுகளை நீங்க பெரிதும் விரும்பல, இந்த உலகத்துல நீங்க பெருசா உலகத்தை நீங்க விரும்பாம வாழ்ந்துட்டீங்க, மறுமையில நீங்க எதெல்லாம் நீங்க எனக்காக ஒதுக்குனீங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன் நல்லா சொல்றேன். அல்லாஹ் தன்னுடைய கருணையையும் தன்னுடைய தண்டனையும் தெளிவா வெளிப்படுத்தி வச்சிருக்கும் போது யார் அவனுடைய கருணைக்கு மீறி தண்டனையை தேர்வு செய்யறது, இறைவனா நாமா? இறைவனா நாமா? யார் தேர்ந்தெடுத்துக்கிறோம், யார் செய்யறோம் தவறுகளை, யார் அல்லாஹுடைய கட்டளைகளை மீறுறோம்? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேர்வை சரியா வைப்போம்.
எது அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியது அப்படிங்கிறத உணர்ந்து அதுல இருந்து விலகி எது அல்லாஹ்வுடைய அன்புக்குரியது அப்படிங்கறத சரியா தேர்வு செய்யக்கூடியவங்களா இருக்கு. இந்த ரமலான்ல நம்மளுடைய தேர்வை நம்ம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என் ரப்பு தான் என்னுடைய தேர்வு, என் ரப்பு தான் எனக்கு முதல், அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. நான் என்னுடைய ரப்பை நோக்கி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அல்லாஹ் அந்த முயற்சியை எனக்கு வெற்றியாக்கி கொடுப்பான். எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் இடையில நான் எங்கெல்லாம் சருகினாலும் மீண்டும் நான் அல்லாஹ்வை நோக்கி போவேன். ஏன்னா பாதியில சருகிட்டு மீண்டும் வர அடியான அல்லாஹ் வெறுக்கல, அந்த அடியானையும் அல்லாஹ் நேசிக்கல. ஏதாவது ஒரு வகையில என்னுடைய இறைவன் கிட்ட நெருக்கமான மனிதனா நான் ஆவேன் அப்படிங்கிறத இந்த நரகத்துடைய இந்த கடுமைகளின் மூலமா நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்களா இருக்கு. நரகம் கடுமையானது அவ்வளவுதான் நம்ம நினைச்சிடாம இந்த எச்சரிக்கைகளை அல்லாஹ் மேல உள்ள அன்புக்கு பயன்படுத்தக்கூடிய விதமா இதை நம்ம எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கும் போதுதான் நம்ம மறுமையில வெற்றியாளர்களா மாறுவோம். அல்லாஹ் சூரா ஆல இம்ரான்ல சொல்லும் போது நரகத்தை விட்டு தூரமாகி சொர்க்கத்துல நுழையக்கூடிய மனிதர்களா மாறும். இப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியோரையும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுடைய கோபத்தை விட்டும் அவனுடைய நெருப்பை விட்டும் அவனுடைய கடுமைகளை விட்டும் வெகு தூரமாக நிற்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள துவா செய்தவளாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.